ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு அவளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மென்டலா பிசிக்கலா அவளோட ப்ராப்ளம்ஸ் அவளுக்கு மட்டும் தான் தெரியும். பிகாஸ் வந்து அவ வந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாது, ப்ளஸ் வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் அவள் நடக்கிற ஃபேஸ் வந்து அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி சில்லி ஒரு ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க எனக்கும் நடந்திருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்ற விஷயம் வந்து தவறு. அது மற்றவங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, இது பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்ற ஒரு விஷயம் வந்து கான்செப்ட் பண்ணவே கூடாது எப்பவுமே. எனக்கு இது நடந்திருக்கு, நீ இப்படி இருக்கணும்னா உனக்கு பிடிச்சிருக்கா இரு, இல்லையா வேணாம் வேலைக்கு வந்துருன்ற ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. இரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படிதான் இருக்கும், ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும்ன்ற சொல்றது வந்து தப்பான ஒரு விஷயம். அது ரெண்டு சைடும், பேரண்ட் சைடும் சரி, ரிலேட்டிவ் சைடு யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததுன்னா ஓகே. தேர்ட் பார்ட்டி யாராவது வந்தாங்கன்னா அது பப்ளிக்கா ஆயிடுது. ஸோ பப்ளிக் இஷ்யூ ஆகும் போது நீங்க யாரா இருந்தாலும் எடுத்து பேசுங்க. பக்கத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க. இது எனக்கு தலை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஒரு உயிரோட மதிப்பு சொன்னா தெரியாது, அவ்வளோ இது. இப்போ இந்த இஷ்யூ வந்து இப்பதான் ரீசெண்டா நிறைய பேருக்கு தெரியுது, ஒரு விஷயம் ஒன்னொன்னு நடக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, நம்மளுக்கு பப்ளிக்கா எல்லாமே வருது தவிர அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஒருத்தவங்களுக்கு இவங்க பிடிச்சிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு, ரேப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இது நடந்திருக்கு, ஒருத்தவங்களை பிடிச்சிருக்காங்க, கேஸ் போட்டாச்சு, அவங்களுக்கு தண்டனை தான் அப்படின்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அது என்ன இஷ்யூ ஆகுதுன்னு தெரியல. புழல் ஜெயில அது இதுன்னு எல்லாம் ஜெயில போடுறேன், அதுல போடுறேன்றாங்க. பட் என்ன யூஸ்ன்னு தெரியல. அங்க எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்களோ, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்ல. இது என்ன சொல்யூஷன் எனக்கு என்ன சொல்றது தெரியல. அந்த ஆடியோ கேட்டீங்களா? அவங்களோட ஆடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஆடியோ? கஷ்டமா தான் இருந்தது. என்ன பண்றது, நம்ம ஒருத்தவங்களோட இது அப்படி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்ன ஃபேஸ் பண்ணாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியல. நம்ம அவங்க கூட உட்காந்து நம்ம பேசும்போது தான் தெரியும் ஒரு விஷயமும்.